வணக்கம், வெல்கம் டு திருச்செந்தூர் சுந்தர். இன்னைக்கு கேள்வி பதில் நிகழ்ச்சியில நம்மளோட சப்ஸ்கிரைபர் மற்றும் ஃபாலோவர்ஸ் வந்து என்னென்ன கேள்விகள் கேட்க போறாங்கன்னு சொல்லி தான் வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஒரு காலர் லைன்ல வராங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி கேட்போம். சார் வணக்கம் சார், எங்கேருந்து பேசுறீங்க சார்? சார் வணக்கம் சார், நான் கும்பகோணத்துல இருந்து கார்த்திகேயன் சார். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார், சொல்லுங்க சார். சொல்லுங்க கார்த்திகேயன் சார். சார் ஒண்ணு இல்ல, ஒரு டீடைல் சார். இப்போ 18, 19, 20 அடுத்த மாசம் சார். அக்டோபர். அக்டோபர்ல சொல்லுங்க சார். அங்க ஸ்டே பண்ற மாதிரி இருக்கும் சார். இப்ப அந்த கந்தவேல் விடுதி, புகழ்வேல் விடுதின்னு சொல்லி இது இருக்கு இல்லையா, ரூம் இருக்கு, கவர்மெண்ட் ரூம். அதுல போயிட்டு எத்தனை நாளைக்கு முன்னாடி பதிவு பண்ணணும் சார்? 15 days சார். 15 days. ஓகே ஓகே சார். இப்போ இப்ப 2 ரூமா இருக்கு, ஒரு நாளா 2 ரூம் புக் பண்ணிக்கலாம், அப்படிதானே? ஆமா சார், ஒரு ரூம் பை ஒன்னா தான் புக் பண்ண முடியும். ரூம் ஒரு நாளைக்கு தான் புக் பண்ண முடியும். நீங்க ஒரு நாளைக்கு ஒரு ரூம் மட்டும் தான் புக் பண்ண முடியும். திருப்பி வேணா எக்ஸிட் ஆகி வெளியே வந்து திருப்பி அகைன் தான் நீங்க ஃப்ரெஷ்ஷா தான் புக் பண்ணணும். மறுபடியும் புக் பண்ணணும். 15 days வந்து ஒருத்தர். ஆமா சார். ஓகே ஓகே சார். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். உங்க சர்வீஸ் ரொம்ப பெரிய விஷயம் சார். இந்த பர்த்டே விஷஸ் எல்லாம் போடுறீங்க, ரொம்ப இதா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலா எங்க திருச்செந்தூர் அங்க வர முடியலனாலுமே உங்களை அடிக்கடி வீடியோல பாக்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்ஸ் ஃபார். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். சார் வணக்கம் சார், என் பேர் தினேஷ்குமார் சார், திருச்சியில இருந்து பேசுறேன். சொல்லுங்க சார். சொல்லுங்க தினேஷ்குமார் சார், என்ன இன்ஃபர்மேஷன் சார்? இல்ல சார், இப்ப சனிக்கிழமை அன்னைக்கு வந்து கோயில் தரிசனம் பாக்குற மாதிரி இருக்கும். அது கூட்டமா இருந்தாலும் எனக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா, இப்ப அபிஷேக கட்டளை வந்து ஆன்லைன்ல பார்த்தா 1500 ரூபாய் போட்டிருக்கு. அதுக்கு எத்தனை பேர் அலௌடுன்றது தெரியணும் சார். சார் 1500 ரூபாய் ஆப்ஷன்ஸ் வந்து தரிசனத்துக்கு கிடையாது சார். அது வந்து அபிஷேக பிரசாதம் மட்டும் தான் கொடுப்பாங்க. 1500 ரூபாங்கிறது 500 ரூபாய், 2000 ரூபாய். அதுலயே பாத்தீங்கன்னா 500 ரூபாய் ஒண்ணு இருக்கு. நான் சொல்றேன் சார், 500 ரூபாய் ஒண்ணு. சொல்லுங்க சார். 500 ரூபாங்கிறது நார்மல் டேஸ்ல, சாதாரண நாட்கள்ல. 2000 ரூபாங்கிறது விசேஷ நாட்கள். இந்த சாதாரண நாட்கள் வந்து திங்கட்கிழமை மற்றும் புதன்கிழமை மட்டும்தான். மற்ற எல்லா நாளுமே ஸ்பெஷல் டேஸ் தான். இந்த திங்கட்கிழமையும் புதன்கிழமையும் சஷ்டி, விசாகம், தென் பிரதோஷம் வருதுன்னா அன்னைக்கு விசேஷ நாட்கள்ல தான் கணக்கு வரும். சரிங்களா? ஓகே சார், செக் பண்ணி பாருங்க. சனிக்கிழமை அவைலபிலிட்டி இருக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் உங்களுக்கு. சரிங்க சார். அதுலயே வந்து பாத்தீங்கன்னா சண்முகார்ச்சனைன்னு சொல்லிட்டு ஒரு 5000 ரூபாய் போட்டு காமிக்குது. அதுக்கு எத்தனை பேர் சார் அலௌடு? அது வந்து பாத்தீங்கன்னா சாயங்காலம் நடக்கும் சார். ஈவினிங் 4 to 6 நடக்கும். 2 மணி நேரம் நடக்கும் சார் அது அர்ச்சனை. ஒரு ஃபேமிலி 2 பேரு பிளஸ் 2 கிட்ஸ். ஆமா, இல்ல ஃபேமிலி 4 பேர், 4 மெம்பர்ஸ் பிளஸ் 2 கிட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட். மொத்தம் 6 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் சார். சார் வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க சார்? உங்க பேர் என்ன சார்? வணக்கம்ண்ணா, பொள்ளாச்சில இருந்துங்கண்ணா, கருப்புசாமிங்க. சொல்லுங்க கருப்புசாமி சார், என்ன தகவல் வேணும் சார்? ஆனா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஓணம் இது லீவ் கூட்டமா இருக்குங்களாண்ணா? இங்க இருக்கு கூட்டம் இருக்கா சார்? நான் ஓரளவுக்கு தான், ஓரளவு கூட்டம் இருக்கும். ரொம்ப அதிகமாலாம் கூட்டம் இருக்காது. வெள்ளிக்கிழமைங்களா? சரிங்க சரி. அது பையனுக்கு சாப்பாடு விட்டுருக்குங்களா குழந்தைக்கு? அது கூட்டம் எப்படி இருக்குன்னு. சரிங்க சார், ஓகே சார். சார் வணக்கம் சார். சார் வணக்கம் சார், பாலம் சார். சொல்லுங்க சார், எங்க இருந்து பேசுறீங்க சார்? தாம்பரத்துல இருந்து பேசுறேன். சொல்லுங்க சார், என்ன தகவல் வேணும் சார்? இல்ல சார், இந்த கந்தன் விடுதி, புகன் விடுதி 2 இருக்குல்ல? ஆமா சார். அதுல நம்ம புக் பண்ணா எத்தனை பெர்சன் அலௌட் சார்? 2 பேர் தான் சார் அலௌட். ஃபேமிலினா கிட்ஸ்னா 2 பேர் சேர்ந்து பண்ணிக்கலாம் ஒரு ரூம்ல. மற்றபடி பெரியவங்கன்னா 2 பேர் மட்டும் தான் அலோவ் பண்ணுவோம். அதுக்கு மேல ஒருத்தரும் யாருமே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒரு சார் நாங்க சென்னையில இருந்து பேசுறோம். சரிங்களா? சொல்லுங்க சார், உங்க பேர் சார்? என் பேர் பாலாஜி சார். சொல்லுங்க பாலாஜி சார், என்ன இன்ஃபர்மேஷன் சார்? நாங்க வந்து பொங்கல் அன்னைக்கு வரோம்னு பாக்குறோம் திருச்செந்தூர். ஓகேங்களா? சொல்லுங்க சார். அட்டிங்க ஒரு பொங்கல் ஒரு 16 போல வருவோம். ஓகேங்களா? ஆஃப்டர்நூன் ஒரு 2 o'clock 3 o'clock ரீச் ஆகும் அங்க திருச்செந்தூருக்கு. இப்போ லைன் ஜாயின், இப்போ 4 o'clock போல லைன் ஜாயின் பண்ணா எவ்வளவு நேரத்துல சார் வெளில வரலாம்? பொங்கல் 16னா எப்படியோ 3 மணி நேரமா ஆகும் சார். 3ல இருந்து 4 மணி நேரமா ஆகும் தரிசனம் பண்றது. ஓகே, எங்களுக்கு வந்து 8:30க்கு வந்து செந்தூர் சூப்பர் சென்னைக்கு ட்ரெயின் இருக்கு. ஸோ 4 o'clock ஜாயின் பண்ணா இது பண்ண முடியுமா? ட்ரெயின் பிடிக்க முடியுமா? 16னா உங்களுக்கு கரிநாள் அன்னைக்கு வரும். எக்ஸாக்டா சொல்ல முடியாது சார், முன்ன பின்ன இருக்கலாம் கூட்டம். ஏன்னா அந்த ஹாலிடேஸ்னால தொடர்ச்சியா கூட்டம் இருக்கதான் செய்யும் உங்களுக்கு. அப்படிங்களா? சரி, இப்போ நான் ஓகே இப்போ இன்ஃபர்மேஷன் வந்துச்சு, ஒரு 7 o'clock மேல போனா கூட்டம் இருக்காதுன்னு சொல்லிட்டு அப்படி இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. அது ஏன்னா லீவ் நாள்ல பாத்தீங்களா? ஓகே, பண்ண முடியாது அந்த மாதிரிலாம் அனுமானங்கள் அந்த மாதிரி. அப்படிங்களா?
ஓகே ஓகே சரி. இப்போ மார்னிங் காலையில கூட்டம் இருந்தாலும் சாயங்காலம் நைட் வரைக்கும் கூட்டம் இருக்கும். நைட் வரைக்கும் கூட நைட் வரைக்கும் கூட்டமா இருக்கும். ஏன்னா லீவ் நாள்ல ஏன்னா தொடர்ச்சியான ஹாலிடேஸ்னால அதை கரெக்டா நம்ம எக்ஸாக்டா சொல்ல முடியாது. அப்படிங்களா? சரி, மார்னிங் எப்ப சார் ஓபன் பண்ணுது லைனுக்கு அந்த ஃப்ரீ தர்ஷன் லைன்? மார்னிங் உங்களுக்கு எப்படியும் 5 o'clock போல ஓபன் பண்ணுவோம் சார். சரி, 5 o'clock போனா வந்துடலாமா? 6 o'clock போல வந்துடலாமா? 5 o'clock போனா வந்துடலாம். 6 o'clock எப்ப கேக்குறீங்க? ஈவினிங்கா கேக்குறீங்களா? இல்ல, மார்னிங் கேக்குறேன். மார்னிங் கேட்டல 5 o'clock ஓபன் பண்றாங்க சொல்லி 3 ல இருந்து 4 மணி நேரம் ஆயிரும் சார் உங்களுக்கு லீவ்ல. ஓ ஓகே ஓகே. லீவ் போதும் 4 hours. ஆமா, எப்படியும் 9ல இருந்து 10 மணி ஆயிரும் வெளியே வர நீங்க போறீங்கன்னா. சார் என் பேர் ராஜேஷ் வக்கீல். நான் திருப்பதி இருந்து கால் பண்றேன். சொல்லுங்க சார். சார், இந்த ஹோட்டல் அகாமடேஷனுக்கு ஆன்லைன்ல நான் புக் பண்றப்ப வந்து எனக்கு கந்தவே லாட்ஜ்னு ஒண்ணு, குகன் லாட்ஜ்னு ஒண்ணு தெரியுது. சோ பட் நான் கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தா அந்த ஹோட்டல்ல இல்ல. நான் லிங்க் சென்ட் பண்ணி வரேன் சார். நான் உங்களுக்கு லிங்க் சென்ட் பண்ணி வரேன். மீண்டும் கேள்வி பதில் நிகழ்ச்சியில நாளை காலை 10 மணிக்கு சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புக்குரிய கோட்டை சுந்தர்.